அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் தம் அடை ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறாங்க வீடியோவில் காட்டுறேன். நானுமே இந்த மெஷர்மெண்ட்டில் தான் சேல்ஸுக்குமே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 4 பெரிய சைஸில் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்து நல்லா திருகி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா தண்ணியே ஊற்றாமல் துணி வச்சு நல்லா புழிஞ்சு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தேங்காய் பால் வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். கரெக்டாக எனக்கு வந்து 700 ml வந்து தேங்காய் பால் வந்திருக்கு. அதோட வந்து இப்போ ரவாவும் எடுக்கணும். ரவா கரெக்டாக வந்து நான் 700 mlக்கு வந்து தேங்காய் பாலுக்கு வந்து நான் 500 கிராம் வந்து ரவா எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஈரப்பதம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் ரவாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த தேங்காய் பாலுமே அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவாவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி இதை செய்யும் போது கரெக்டாக நான் 6 மணிக்கு நான் மிக்ஸ் பண்ணேன். அதோட 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 4 hours later கரெக்டாக 11 மணி அப்போ வந்து நான் அதுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு இப்போ வந்து சீனியுமே எடுத்துக்கோங்க. நான் 700 ml தேங்காய் பால் எடுத்தேன். அதே மாதிரி 700 mlக்கு வந்து நான் 700 கிராம் வந்து நான் சீனியுமே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ரவாவும் தேங்காய் பாலும் எப்படி மிக்ஸ் ஆகி எவ்வளோ நேரம் நல்லா ஊறி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ அதில் வந்து பவுட்ரு பண்ண சீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ண அது வந்து கொஞ்சம் ரவா வந்து இலகி லூஸாக இருக்கும் பாருங்கள். கொலண்டு அப்படியே கொலன்னு இருக்கும். இன்னும் இருக்கிற எல்லா சீனியுமே நல்லா ஆட் பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக நான் 11 மணிக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே 12 மணி நேரம் நம்ம விட்டுறணும். 11 மணிக்குனா அடுத்த நாள் காலையில் நம்ம 11 மணிக்கு நம்ம வந்து பேக் பண்ணால் போதும். இப்போ அடுத்த நாள் உங்களுக்கு 12 hours later the next day. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாதாம், முந்திரி, முட்டை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து 3 முட்டை வந்து எடுத்து 3 முட்டை நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து நான் நார்மல் முட்டை தான் எடுத்தேன். அதை வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவா, முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ வந்து நம்ம 100 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மைதாவே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஏலக்காயில் உள்ள விதைகள் மட்டும் நல்லா எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து முட்டை வாசனை போகிறதுக்காக நம்ம ஏலக்காய் தூளுமே ஆட் பண்ணிக்கணும். அதையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 50 கிராம் வந்து பாதாம், முந்திரி வந்து எடுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 200 கிராம் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் எடுத்து அதையுமே அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 100 கிராம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண வீடியோலையுமே கவர் ஆகலை, நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து எந்த ட்ரேயில் ஊற்றுறோமோ அந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 3 கிலோ வந்துச்சு. எனக்கு ஆர்டருமே 3 கிலோ. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே எனக்கு 3 கிலோ தான் வரும். நான் வந்து 10 இன்ச்சு ட்ரேயும் 8 இன்ச்சு ட்ரேயும் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். 10 இன்ச்சு ட்ரேயில் வந்து 2 கிலோ கரெக்டாக எடை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 8 இன்ச்சு ட்ரேயில் வந்து 1 கிலோ கரெக்டாக எனக்கு 3 கிலோ. இப்போ வந்து ரெண்டையுமே ஊற்றி ட்ரேயெல்லாம் ரெடியாக எடுத்ததுக்கப்புறம் நான் 2 ஓவனுமே ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 160 டிகிரிக்கு 40 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்ச ட்ரே வந்து அதில் வச்சுட்டு இப்போ பேக் பண்ணிடலாம். இப்போ பேக்கிங்கில் வச்சுட்டு இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். தம்மடையும் இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வெயிட் போட்டு பாக்ஸ்லையுமே கரெக்டாக பேக் பண்ணி யாருக்கு டெலிவரி பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் டெலிவரியும் பண்ணிட்டேன். உங்களுக்கும் தம்மோட ஆர்டர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களும் டெலிவரி பண்ணுறோம்.
மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.